ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் வந்து சூப்பரான கடா ப்ராஸ்லைட்டு, அதையும் 4 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. செம்மையான கலெக்ஷன் இருக்குங்க போத்தி ஸ்வர்ண மஹாலில். வேறு லெவல் கலெக்ஷனுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து டைமண்டில் கடா ப்ராஸ்லைட்டு காட்டுறீங்களா அக்கா, பாப்பாவுக்கு வாங்கணும்னு கேட்டிருந்தாங்க. நான் போகிற அன்றைக்கி இந்த 2 ட்ரே என்னவோ இருந்துச்சுங்க. நான் டைமண்ட் செக்ஷன் போகல, இந்த நார்மல் கோல்டு கடா ப்ராஸ்லெட் செக்ஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ இந்த 2 ட்ரே காட்டினிருந்தாங்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அழகாக இருந்துச்சுங்க, செமையான மாடலு. இது ரவுண்டு பேட்டர்ன் பிங்க் கலராக இருக்குல்ல, கோல்டு ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நடுவில் நீலம் ப்ளூ கலரில் ஸ்டோன் வரும். அடுத்தது இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நடுவில் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்குறதுக்கு கெட்டியாக பட்டையாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே டெய்லி வேர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஐ ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இது ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குல்ல, அப்படியே பாருங்களேன். அந்த சிஸ்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஓப்பனபிள். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கைக்கு மாட்டிட்டு திருப்பி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி நியூ அரைவிங்னு செமையாக இருந்துச்சு இந்த மாடலு. சூப்பராக இருக்குங்க. இதோட வெயிட் எல்லாம் 4 கிராமில் தான் இருக்குது பாருங்களேன். உங்கள் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா வாங்கி கொடுங்க, அழகாக இருக்குது. அடுத்தது இது ஒரு வி ஷேப் மாதிரி பாருங்கள். அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு யூனிக்கான பேட்டர்னுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு 9 கிராம்ஸில் என்னவோ இருந்துச்சுங்க. அழகாக இருக்குது. நடுவில் அந்த வி ஷேப்பில் இருக்கிறது டைமண்ட் தாங்க. பேக் சைடு எல்லாம் கோல்டு வரும். அடுத்தது இது ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு பாருங்கள். யூனிக்கான டிசைனர் மாதிரி இருக்குது. அடுத்தது இதெல்லாம் அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அது ஓவல் ஷேப்பில் வருது ஸ்டோன்ஸ் எல்லாம். அடுத்தது இதுவுமே ஒரு டைமண்ட் ப்ராஸ்லைட் தாங்க, கடா ப்ராஸ்லைட்டு. இங்கேருந்து கோல்டு கடா ப்ராஸ்லைட் பார்க்கலாங்க. இது வந்து 17 கிராம்ஸில் இருக்குங்க. க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் நடுவில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஒரு எலிஃபெண்ட், இந்த சைடு ஒரு எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. கம்பி வந்து ஜென்ஸ் போடுவாங்கல்ல ப்ராஸ்லைட்டு கடா மாதிரி, அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. செமையாக இருந்துச்சுங்க அந்த மாடலு. அடுத்தது இது ஒரு கம்பி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேக் சைடு. இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது ஒரு ப்ளைன் கோல்டில் கொடுத்துருக்காங்கங்க. காஸ்டியூம் மாதிரி பேட்டர்ன் தான், அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய மாடல்ஸ் காட்டியிருக்கேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் பில்லோட அந்த டேகோடு காட்டியிருக்கேன். இது வந்து வெறும் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நல்லா அழகாக இருக்கும் கையோடு போடுறதுக்கு. இது வந்து நார்மல் பைப்பிங் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி பேங்கிள் தான். இதெல்லாம் ஸ்ப்ரிங் பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் இது பேங்கிள் டைப்பில் வருது இந்த ரெண்டுமே. இந்த ட்ரேயில் பாருங்கள். இதுவுமே நல்லா அழகான மாடலுங்க. லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 4 கிராம் 5 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி பேட்டர்னும். இது 2 பட்டர்ஃப்ளை ஆடுற மாதிரி எனாமில் ஃபாலிஷ் போட்டிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வருது. இந்த ஹூக் எல்லாம் நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கங்க. அடுத்தது இந்த ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்பா எவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஃபுல் லேயரு ஸ்டோன்ஸ் வருதுங்க. உங்களுக்கு லைட் வெயிட்டுங்க. 7 கிராமுக்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அழகாக இருக்குல்ல. அந்த மாதிரி மல்டி கலர்ஸில் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இங்கே வந்து ரூபி எமரால்டு இருக்கிற மாதிரி சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல. மேலே லேயரில் அந்த பட்டையாக இருக்குமில்ல, அங்கே மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு மாடலுங்க. இதில் மல்டி கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ப்ராஸ்லெட் எல்லாம் யூனிக்காக இருக்குங்க. நம்ம ஜீன் போட்டாலும் எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் ஆப்டாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்களேன். 6 கிராமுக்கே உங்களுக்கு கடா ப்ராஸ்லெட் வந்துடும். இதெல்லாம் டெய்லி வேறு கூட பண்ணலாங்க நீங்கள். கம்பி மாதிரி இருக்கிறது இல்லை. பேக் சைடெல்லாம் க்ளோஸிங்கு அவ்வளோ டைட்டாக கெட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு பேங்கிள் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. 2.5 பவுன் கிட்ட இருக்குது. நவரத்னம் வச்ச பேங்கிள். இது ப்ராஸ்லெட் நினச்சிட்டு இங்கே வச்சுருக்காங்க போல் பேங்கிள். ஆனாலும் இது இந்த ட்ரேயில் எல்லாம் பேங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குங்க. நவரத்னமும் இது ரூபி எமரால்ஸு கரிநீலம். அவங்க வந்து இங்கே இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோனு ஜெம் ஸ்டோன்ஸுன்னு சொல்லியிருந்தாங்கங்க. உங்களுக்கு சிங்கிளாக வாங்கணும், பேங்கிள் வாங்கணும், இல்லை ப்ராஸ்லெட் கடா ப்ராஸ்லெட் வாங்கணுன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. இது ஓப்பனபிள் மாதிரிங்க. ப்ளூ ஷஃபேரு
இதில் வந்து ப்ளூ ஷஃபைரு அண்டு ரூபி கொடுத்துருக்காங்கங்க. அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேங்கிலும். இது ரூபி அண்ட் எமரால்டு ப்ராஸ்லைட்டுங்க. ரியல் ரூபி ரியல் எமரால்டுங்க. இதுக்கு வந்து ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் தனியாக காஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த ப்ராஸ்லைட் நல்லா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க. பேக் சைடு அந்த லிங்க்கு அந்த ஹூக் எல்லாம் பாருங்களேன். அந்த பேங்கிலே பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அடுத்தது இது ஃபுல்லு ரூபி அண்டு கரிநீலம் ப்ளூ ஷஃபைர் சொல்லுவாங்கள்ல, அந்த 2 குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா சாலிடான கடா ப்ராஸ்லைட்டுங்க. நீங்கள் டெய்லி போட்டிக்கலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக போட்டிக்கலாம். பேக் சைடு அந்த கம்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது ஒரு ரூபி ஒரு எமரால்டு இருக்கிற மாதிரி ஒரே பவுண்டில் வர மாதிரி பேட்டர்னுங்க இது. அடுத்தது இங்கேருந்து நம்ம நார்மல் கோல்டில் இருக்கிற ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இதில் பிங்க் கலர் ஸ்டோன் எம்போஸாக கொடுத்துட்டு நடுவில் சுற்று க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு ஒரு சன்ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நடுவில் குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ் வர மாதிரி ரவுண்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக தான் இருந்துச்சுங்க. அடுத்தது இது ஒரு சூலம் இருக்கும் இல்லை அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேல் பேட்டர்னு அப்புறம் ஹார்ட் சிம்பிள் பேட்டர்னும் அம்பு பேட்டர்ன் இந்த மாதிரி மாடல்ஸில் இந்த லேயரில் இந்த பாக்ஸில் இருக்கிறது வருங்க. அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 6 கிராம் 7 கிராம் 8 கிராம் லைட் வெயிட்டில் வேணுமுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இந்த கடா ப்ராஸ்லெட் பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வரும் பட்டர்ஃப்ளை. இதுவுமே அழகாக இருக்குது. ஒரு ஃப்ளவரு ஒரு ஸ்டோன்ஸ் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னும். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே சிம்பிள் வெயிட்டுங்க. நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். இந்த மாடல் கூட அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லீஃப் வந்து மேலே ஒரு லீஃப் கீழே ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. அடுத்தது இது வந்து ஸ்டோன்ஸுங்க. ரூபி அண்ட் எமரால்ட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி க்ரீன் அண்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லு பிங்க் கலர் ஸ்டோன்ஸே வருதுங்க. அழகாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, லுக்கு அழகாக இருக்கும் கையில் போட்டால் கூட. அடுத்தது இது ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிளெயின் வேணுமானாலும் இருக்குது, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வேணும்னா இருக்குது, ரியல் ரூபி ரியல் எமரால்டு ரியல் ப்ளூ ஷஃபைர்ன்ற மாதிரி ரியல் வேணுமானாலும் இருக்குது ஜெம்ஸ் வச்சது. அப்புறம் உங்களுக்கு டைமண்டில் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஸ்லெட் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் ஒரு கீழே அதை எடுத்துன்னு போய் அப்படியே ஜாயின் பண்ணுறது. இப்போ நாங்கள் டைமண்டில் காட்டினேன்ல சேம் பேட்டர்னும் நார்மல் கோல்டில் கூட அவைலபிள் இருக்குதுங்க நம்மளுக்கு. போத்திஸ் ஸ்வர்ண மஹாலில் பாடி ஷோரூமுங்க இது. அடுத்தது இந்த மாதிரி பாம்பே மாடல் கல்கட்டா மாடல் பேட்டர்னில் கூட ப்ராஸ்லைட்டு அவைலபிள் இருக்குது. நம்ம பேங்கிள்ஸ் பார்த்துருப்போம் இல்லை அந்த மாதிரி பேட்டர்னில் இது எல்லாமே ப்ராஸ்லைட்டுங்க. கடா ப்ராஸ்லைட்டு லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் அழகாக இருக்குது. இதெல்லாமே அப்படியே ஃபுல்லு கோல்டு. அப்படியே நம்மளுக்கு கோல்டு பல்காக இருக்கணும், ஒரு சேவிங் மாதிரி இருக்கணும், கையில் போட்டாலும் பார்வையாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும்னா தாராளமாக இந்த மாதிரி மாடல்ஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது கம்பி பேட்டர்னுங்க. 2 பால் வந்து ஒட்டின மாதிரி பேட்டர்னும். இதுவுமே அழகாக தான் இருக்கும். கையோடு போட்டிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால். அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான பேங்கிளுங்க. ஜென்ஸு கடா போடுவாங்கள்ல அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலெல்லாம் ஒர்க் வருது, ஃப்ளவரு லீஃப் எல்லாம் ஒட்டின மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஓல்டு மாடல் போட்டால் கையில். அடுத்தது இது ஒரு பிளெயின் பைப்பிங் பேங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே பால் வர மாதிரி பேட்டர்னும். இந்த பேங்கிள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இதெல்லாமே கடா ப்ராஸ்லைட்டு செக்ஷனில் இருக்குங்க கோல்டில். உங்களுக்கு டைமண்ட் வேணுமென்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே சூப்பரான கலெக்ஷனுங்க. உங்களுக்கு 4 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்த என்ன விலாக் வேணும், எந்த வீடியோ விடணும்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னா எந்த கமெண்ட் அதிகமாக வந்திருக்குன்னுட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் போத்திஸ் ஸ்வர்ண மஹால் பாடி ஷோரூம் குரோம்பேட் ஷோரூம்லேருந்து கடா ப்ராஸ்லெட் போடுங்கக்கான்னுட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ பாடியிலேருந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, பாய், டேக் கேர்.